ஒரு 12, 13 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுதைப் போலவே அப்போதும் மிகவும் சர்ச்சைக்குள்ளாகியிருந்த கீழடிக்கு நான் பயணம் செய்தேன். என்னை அழைத்துச் சென்றது நண்பர் சூவே தான். சூவேக்கும் எனக்குமான நட்பு 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நகைச்சுவையாக பரிமாறிக்கொள்வது, ஒருவேளை அவர் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் தலைவர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். நான் நகைச்சுவையாக பேசிக்கொள்வதெல்லாம், நான் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தபொழுது தான் அவர் என்னுடைய நண்பராக, இலக்கிய நண்பராக அறிமுகமானார். இலக்கிய நட்பு பின்னால் விரிவடைந்து சமூகத்தில், தமிழ் சமூகத்தின் மீது ஏற்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு களங்கத்தை போக்கும் ஒரு வாய்ப்பை காலம் எங்களுக்கு வழங்கியது. நண்பர் சூவே அவருடைய தோழர்களுடைய துணையோடு அந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி அந்த கிராமங்களிலெல்லாம் தேர்தலை நடத்துவதற்கு அவரும் அவருடைய தோழர்களும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். இரவு 11 மணி 12 மணி வரை நாங்கள் கதைத்திருந்த காலங்கள் உண்டு. அந்த காலகட்டத்திலெல்லாம் அரசியல், சமூகம், இலக்கியம் என்றெல்லாம் பேச்சுவாக்கில் நிறைய நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அப்பொழுது நான் சொன்னேன், 2006ஆம் ஆண்டில் அவர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததால் தான் நான் நண்பரானோம் என்று அவரிடம் நான் சொல்வதுண்டு. அவருடைய தோழர்கள் எல்லாம் தயவு செய்து இதை பொறுத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கிய நட்புக்கு காரணம் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் அந்த காலத்தில் எடுத்த முடிவு. அந்த நட்பு விரிவடைந்து அது தொடர்ச்சியாக அது பயணம் செய்து இந்த கீழடிக்கு அப்பொழுதுதான் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆர்வத்துடன் அவர் அகழாய்வு செய்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது நான் நிதித்துறையில் 12 வருடங்களுக்கு முன்னால் பணியாற்றிய காலம். விடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு, அகழாய்வு பொருட்கள் அத்தனையுமே பார்த்துவிட்டு, அஞ்சனக்கோல், சங்க இலக்கிய கால மக்கள் பயன்படுத்திய அஞ்சனக்கோளிலிருந்து ஆதன் என்று எழுதிய அந்த மட்பாண்ட சுவடுகள் வரை அனைத்தையும் கையில் ஏந்தி பார்த்த அந்த தருணம் அது. அப்படியெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நபர், வயதான நபர், தொடர்ந்து எங்களை சுற்றி வந்து கொண்டே இருந்தார். அவ்வப்போது அகழாய்வு செய்யும் நிபுணர்களுக்கும் அவர் செய்திகளை தந்து கொண்டே இருந்தார். இறுதியாகத்தான் கேட்டேன் அவன் யார் என்று. அவர் அந்த கீழடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய தமிழாசிரியர், பின்னர் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் என்று அவருடைய பெயர். அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், ஆச்சரியமூட்டும் செய்தி, அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர் சொன்னது, இந்த இடத்தை, கீழடி என்ற அகழாய்வு செய்யும் இந்த இடத்தை நான் 25 வருடங்களுக்கு முன்னாலேயே நான் கண்டுபிடித்து விட்டேன். தொல்லியல் துறைக்கு எழுதி, இந்திய தொல்லியல் துறைக்கும் தமிழக தொல்லியல் துறைக்கும் எழுதி, இவ்வளவு நாட்கள் கழித்து தான் இப்பொழுது வந்து நீங்கள் அகழாய்வு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று. ஆச்சரியமாக இருந்தது அவருடைய அந்த ஈடுபாடு. ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பயன்படுத்தி அந்த இடத்தை கண்டுபிடித்தார். அதேபோல் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், நான் தொல்லியல் துறைக்கு, பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தொல்லியல் துறைக்கு அகழாய்வு செய்ய தூக்கி போடப்பட்ட பின்னால், அந்த அகழாய்வு குழியில் அகழாய்வு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. ஆசிரியர்கள் தொடர்ந்து எனக்காக இலவச அறிவுரைகளை மாணவர்கள் போல் எண்ணி எனக்கும் அனுப்பி கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னது, தமிழகத்தின் தென்கோடி மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் தொல்லியல் அகழாய்வை செய்து கொள்ளலாம் என்று. என்னுடைய அலுவலர்களை அங்கு அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்தபோது அவர்கள் சென்று பார்த்த இடம் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாணிக்கம் என்பது அவருடைய பெயர்.
அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியை கேட்கிறார்கள், மாணிக்கம் எங்கே இருக்கிறார் என்று. பொதுவாகவே ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லத்தரசிகளுக்கு தங்களுடைய கணவனுடைய வல்லமை குறித்து பல சந்தேகங்கள் இயல்பாக எழுவது உண்டு. அந்த இயல்பைக்கு மாறாக இல்லாமல் அந்த திரு மாணிக்கம் என்பவருடைய மனைவி சொன்னது, அவர் இங்கெல்லாம் இல்லைங்க, ஏதாவது சுடுகாட்டில் இருப்பார், போய் பாருங்க அப்படின்னு. எங்களுடைய அலுவலர்களுக்கு அதிர்ச்சி. சரி, இப்படி ஒரு வசை மொழியை வாங்கி கொண்டு ஒரு நபர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே என்று. ஆனால் உண்மையில் அவரை கண்டுபிடித்தது தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழிகள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த நபரை கண்டுபிடித்தார்கள். அவர் சுற்றி காட்டிய அந்த இடத்தை பார்த்துவிட்டு அங்கிருந்து எனக்கு தொலைபேசி, இந்த இடம் மிக மிக முக்கியமான இடமாக இருக்கும் தொல்லியல் துறையில், நாம் அதிகம் அகழாய்வு செய்ய வேண்டும் என்று. அந்த இடத்தில் அகழாய்வு செய்து முதுமக்கள் தாழியில் கண்டுபிடித்த ஒரு கரிமப் பொருள்தான் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலம் வரை சென்று இந்திய துணைக்கண்டத்தில் 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் என்று நிறுவப்பட்டது. தென் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர் அனுப்பிய குறுஞ்செய்தி இந்த முடிவை வரை எடுத்துச் சென்றது. இதை இன்னும் நீட்டித்து சொல்ல வேண்டுமென்றால், சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவரை நான் பார்த்த பொழுது, அந்த மருத்துவர் என்னுடைய அந்த அறிக்கைகளை எல்லாம் பார்க்கிறார். ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு, இதெல்லாம் சரியாக இருக்கிறது, இது சற்று குறைவு, 1 மாதம் கழித்து நீங்கள் வர வேண்டும் என்று மருத்துவரினுடைய இயல்போடு அந்த ஆலோசனைகள், அறிவுரைகள் ஒரு முறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் பேனாவினுடைய மூடியை மூடி வைக்கிறார். அடுத்து என்ன அணுகுண்டு என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் கேட்டது என்னவென்றால், கீழடியில் அகழாய்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு செய்த பின்னும் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்று. என்னுடைய இதய நலனை சற்று மறந்துவிட்டு அவருடைய இதயம் சென்றது கீழடிக்கு. யோசித்து பார்த்தால், தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கும் பகுதி நேர ஆசிரியர் முதல் உலகம் சுற்றும் புகழ்பெற்ற மருத்துவர் வரை ஒரே அலைவரிசையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தமிழரின் பண்பாட்டு மரபுகளை பாதுகாப்பதற்கு. இந்த இயக்கம்தான் ஒரு புதினமாக அது உருவாகி வரும் பொழுது அதை வரவேற்க தோன்றுகிறது. இது கவிதை முறையில், கவிதை மழையில் படைக்கப்பட்ட புதினம். ஏனெனில் சூவே இயல்பாகவே ஒரு கவிஞர். கவிதை எழுதி அனைவரையும் மயக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு இலக்கிய உலகில் அடியெடுத்து வைத்தவர். ஆகவே புதினம் முழுக்க கவிதை இருக்கிறது. இயற்கை இதில் இழையோடுகிறது. அறிவியலும் வானவியலும் இதில் இருக்கின்றன. வீரம், காதல், துரோகம் என காவிய இயல்புகள் இதில் அதிகம் இருக்கின்றன. 100வது வாரம் அந்த நடந்த நிகழ்ச்சியிலேயே நான் குறிப்பிட்டு சொன்னேன், எனக்கு தெரிந்து திரைமொழிக்கு மிக நெருக்கமாக படைக்கப்பட்ட புதினம் அநேகமாக வேள்பாரி என்று. ஒருவேளை திரையில் அது நிகழ்த்தப்பட்டால் எந்தெந்த காட்சிகளெல்லாம் அதில் மிகச்சிறப்பாக அமையும் என்று நான் அதில் குறிப்பிட்டேன். காக்கா விரிச்சியினுடைய பறவை, அந்த பறவையை வீழ்த்தும் செய்தி, அது அந்த வீரம் என்று ஆரம்பித்து போர், அதே போல் தேவவாக்கு விலங்கு, சென்னாய் பிடிக்கும் அந்த தருணம் என்று அநேகமாக வரைகலை நிபுணர்களை அநேகமாக அவர்களுடைய திறனை சோதித்து பார்க்கும் அளவிற்கு திரைமொழிக்கு மிக நெருக்கமான புதினம். ஆகவேதான் அநேகமாக திரையுலகின் ஜாம்பவான்கள் இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.